அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 12/7/2024 இன்று ஆனி உத்தர பெருநாள், சஷ்டி விரத நாள். சிவபெருமானை, நடராஜ பெருமானை, முருகப்பெருமானை வணங்க அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். இந்த ஆனி உத்தர பெருநாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆனி மாதம் 28ஆம் நாள். இன்று சுப முகூர்த்த நாள். சுபகாரியங்கள் செய்வதற்கும் அற்புதமான நாள். இன்று மதியம் 12:15 வரை சஷ்டி திதி உள்ளது. அதன் பின்னர் சப்தமி திதி உள்ளது. இன்று மாலை 4:20 வரை உத்திர நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் ஹஸ்த நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 5:58 வரை மரண யோகம் உள்ளது. மாலை 4:20 வரை சித்த யோகம் உள்ளது. அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ள நாள். இன்று அவிட்டம் மற்றும் சதய நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. ராகு காலம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரையும், குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் ராசி அன்பர்களே, சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பதனால் சில விஷயங்களிலே தைரியமாக இறங்குவீர்கள், தைரியமாக முடிவெடுப்பீர்கள், தன்னம்பிக்கை வளரும் நாள். வியாழ பகவான் அனுகூலமாக இருப்பதனால் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். பழைய சொத்தை விற்று புது சொத்து வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும், நல்ல தீர்வு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள். விசா அல்லது பிஆர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டமான எண் 9. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபம் ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள், நல்ல செய்திகள் உண்டு. சுக்கிரன் பகவான் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் விஐபிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அவர்களின் நட்பால் நன்மைகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு அற்புதமான நாள், வாய்ப்புகள் வந்து சேரும். வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு, தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள் அல்லது புது வாகனம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். திருமணம் போன்ற சுபகாரியங்களை பொறுப்பெடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 5. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். சூரிய பகவானால் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வீடு மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம் பற்றிய சிந்தனைகள் வந்து சேரும். அரசு ஊழியர்களுக்கு நிறைவான நாள், மகிழ்ச்சியான நாள். கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். உங்களுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்.
வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். கணவன் மனைவியிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் மறைந்து போகும். பிள்ளைகள் குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனை வரும். சேமிப்பு பற்றிய சிந்தனையெல்லாம் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 8. கடகம் ராசி என்பர்களை கவனமாக இருக்க வேண்டிய நாள். செவ்வாய் பகவானால் சில நன்மைகள் நடக்கும். சனி பகவானால் சில விரயங்கள் வந்து போகும். கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். புது கடன் கொடுப்பதையோ வாங்குவதையோ தவிர்ப்பது நல்லது. ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் ஏற்படும், பேசி தீர்த்து கொள்ளுங்கள். டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்தி தகவல் வருவதிலே தாமதங்கள் ஏற்படும். நல்ல வரன்கள் அமைவதிலே சில தடைகள் ஏற்படும். பெரியவர்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். முன்பின் தெரியாதவர்களிடம் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கப்படாது. வீட்டு ரகசியங்களை மற்றவர்களிடம் சொல்லாதீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்கள் பெற வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சியம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டமான எண் 7. சூரியன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். உங்கள் ராசிநாதன் சூரியன் அனுகூலமாக இருப்பதனால் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையும். கணவன் மனைவியிடையே சில வாக்குவாதங்கள் வந்து போகும். கேது பகவானால் வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. சில பிரச்சனைகளிலே விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பிள்ளைகள் குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருங்கள். வாகனங்களால் சிலருக்கு செலவுகள் வந்து போகும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். அதேபோல் வெளிநாட்டிலே அங்கேயே படித்துவிட்டு வேலை தேடுவோருக்கும் அனுகூலமான நாள். புது தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். நன்மைகளை தரக்கூடிய நாள். பாஸ்போர்ட் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டமான எண் 7. கன்னிராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். புதன் சுக்கிரன் அனுகூலமாக இருப்பதனால் தடைகளை தாண்டி முன்னேறுவீர்கள். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாள். அரசு ஊழியர்களுக்கு நிம்மதியான நாள். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் சொந்த பந்தங்களை சுபகாரியங்களிலே சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கின்ற நாள். பழைய நண்பர்களை மீண்டும் சந்திப்பீர்கள். நட்பு மலரும். கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் நன்மைகள் கிடைக்கும் நாளாகவும் இந்த நாள் உள்ளது. விவசாயிகளுக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து விடுபடுவீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 3. சுக்கிரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும், காரிய தடைகள் இருக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊர் திரும்புவோர் அல்லது சொந்த நாட்டுக்கு திரும்புவர்களுக்கு சில தடைகள் தாமதங்கள் இருக்கும். வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு வேறு கம்பெனி மாற நினைப்பவர்கள் அல்லது டிபார்ட்மெண்ட் விட்டு வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஆன்மீகவாதிகளுக்கு அற்புதமான நாள். திருமணம் போன்ற சுபகாரியங்களிலே பங்கு பெற்றக்கூடிய வாய்ப்புகள் உள்ள நாள். வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தாய்வழி உறவுகளால் நன்மைகள் வந்து சேரும். வீட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண அல்லது எக்ஸ்டெண்ட் பண்ண எடுக்கின்ற முயற்சிகள் பலிதமாகும். காரிய தடைகள் அகலும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டமான எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, விரயங்களை குறைக்க வேண்டிய நாள். தேவையில்லாத செலவை செய்யக்கூடாது. சகோதர சகோதரிகளுக்கு செலவு செய்தாலும் அதுலேயும் ஒரு அளவு இருக்க வேண்டும். அதனால் வீட்டுக்குள் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு. வீட்டு விஷயங்களை மற்றவர்களிடம் சொல்லாதீர்கள். ரகசியங்களை மற்றவர்களிடம் சொல்லக்கூடாது. காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும். சூரியன், புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்களால் பண பற்றாக்குறை பிரச்சனைகள் குறையும். திடீர் யோகங்கள் வந்து போகும். வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு தாய்நாடு திரும்பக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு ஏற்படும். அதுக்கு வீட்டு சூழ்நிலை தான் காரணமாக இருக்கும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. அரசு ஊழியர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டமான எண் 4. தனுசு ராசி அன்பர்களே, ஆனந்தமான நாள். சனி பகவானால் மன உறுதி அதிகமாகும். தன்னம்பிக்கை கூடும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகள் பிள்ளைகளால் சில தொல்லைகள் பிரச்சனைகள் வந்து போகும். கணவனுக்கு மனைவியால் அல்லது மனைவிக்கு கணவனால் சில பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். டைவர்ஸ் அப்ளை செய்தவர்கள் அல்லது டைவர்ஸுக்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேரும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அற்புதமான நாள். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கும் அற்புதமான நாள். வீடு இடம் வாங்க நினைப்பவர்களுக்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்கள், குறிப்பாக சட்டத்துறை மாணவர்களுக்கு அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டமான எண் 4. மகர ராசி என்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். உங்கள் பொறுமைக்கு சில சோதனைகள் எல்லாம் வரும். நண்பர்கள் வழியிலே சில பிரச்சனைகள் வரும். விரயங்கள் வரும். கவனமாக இருக்க வேண்டும். தந்தை வழி உறவுகளுடன் சில மனஸ்தாபங்கள் வந்து சேரும். பக்கத்து வீட்டாருடனும் சில பிரச்சனைகள் வந்து போகும். வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொது நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள், பொது வாழ்விலே இருப்பவர்கள், சமூக சேவையாளர்களுக்கு நல்ல மதிப்பு, மரியாதை, கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள். பெண்கள் மற்றும் குடும்பத் தலைவிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு திடீர் யோகங்கள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டமான எண் 7. கும்பம் ராசி என்பர்களே, ஏற்றமான நாள். புதன் பகவானால் சில அணுகுமுறையை நீங்கள் மாற்றுவீர்கள். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபத்தை கிடைக்கக்கூடிய நாள். வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். வெளிநாட்டிலே சென்று வேலை பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். மருத்துவர்கள், மருத்துவத்துறை சார்ந்த தொழிலில் இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். கலைத்துறையினருக்கு, கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். பயணங்களால் நன்மைகள் உண்டு. விவசாயிகளுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. மாணவர்கள், குறிப்பாக இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டமான எண் 6. மீனம் ராசி என்பர்களே, சாதிக்க வேண்டிய நாள். செவ்வாய் பகவானால் பேச்சால் சாதிப்பீர்கள். நண்பர்களுடன் சந்தோஷமாக இருப்பீர்கள். உங்களுடைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். சுபகாரியங்களிலே பங்கு பெறுவீர்கள். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு.
பிள்ளைகள் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய சில கவலைகள் வந்து போகும். பெரியவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சிலருக்கு நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். மீடியேட்டராக, புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 3. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் வெற்றியும் தருகின்ற நாளாக இருக்க எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.